சர்வ முருகார்ப்பணம் பரணி அஸ்ட்ரால் டிப்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து போகக்கூடிய வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓணம் பண்டிகை. அந்த ஓணம் பண்டிகை எதனால் கொண்டாடப்படுகிறது, இதுக்கான வரலாறு என்ன, சரிங்களா, இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, சரிங்களா. இந்த ஓணம் பண்டிகையை நம்ம ஒரு கதையாகவே பார்த்துடலாம், சரிங்களா. இது ஒரு கேரளா மாநிலத்தில் தான் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை. அங்கே அதிகமாக கேரளா மக்கள் தான் இது அதிகமாக கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறது அந்த டேட் எடுக்காங்கன்னா, கொல்ல வருஷம் என்னும் மலையாள ஆண்டில் சிங்கம் மாதத்தில் ஹஸ்த நட்சத்திரம் தொடங்கி திருவோண நட்சத்திரம் வரைக்கும் இதுக்கு 10 நாளில் இப்பண்டிகையை கொண்டாடுவாங்க, சரிங்களா. ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுறது இந்த ஓணம் பண்டிகை. இது விஷ்ணுவோட ஒரு அவதாரத்தோட பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுது. அது என்னங்கிறத இன்றைக்கி நம்ம கதையில் பார்த்துடலாம், சரிங்களா. இப்போ இருக்கக்கூடிய இந்த கேரளாவில் மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அந்த அரசர் எப்படி அங்கே அவதரிச்சார்னா, அதுக்கு